ரிச்சி, இன்னைக்கு என்ன செய்யலாம்? ஓகே, சூப்பர். அம்மன் பச்சரிசி தான். எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபிஆர்எம் விருந்தகம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அம்மன் பச்சரிசி இலையில் தோசை செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அம்மன் பச்சரிசி ஒரு சின்ன பவுலில் எடுத்துருக்கோம். அடுத்து இது வந்து அதோட விதைகள் எடுத்துருக்கோம். அம்மன் பச்சரிசியில் அந்த மேலே இருக்கும் இல்லையா, அந்த அரிசி அது எடுத்துருக்கோம். இது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். 5 பூண்டு, ஒரு இஞ்சி எடுத்துருக்கோம். இப்போ வாங்க எப்படி இதை வந்து அரைச்சி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி எடுத்துருக்கோம். ரிச்சி, அந்த அம்மன் பச்சரிசி இலையோட தேங்க்யூ போட்டுக்கலாம். அம்மன் பச்சரிசி இலையை போட்டுக்கலாம். ரிச்சி, இஞ்சி பூண்டு எடு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு மிளகாய், 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யலாம், தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்தது ஒரு 1/2 கப்பு இருக்குது. அந்த இதில் மிக்சிங் பவுலில் கலந்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டி மாவு, நம்ம தோசை மாவு எடுத்துருக்கோம், அது ஒரு கரண்டி இதில் சேர்த்துக்கலாம். கலந்துட்டு இப்போது கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த அம்மன் பச்சரிசி விதையில் அந்த வந்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம். ஆல்ரெடி இதுலேயே வந்து நம்ம சட்னிலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மாவு அரைக்கும்போது மாவு கூடயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு கலந்துக்கோங்க. பற்ற வச்சு தோசைக்கல் வச்சிடலாம். கல் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா 2 கரண்டி எடுத்து ஊற்றி சுட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான தோசைங்க, மூலிகை தோசை. டேஸ்ட்டாக இருக்கும். அம்மன் பச்சரிசியில் நம்ம குழந்த பிறந்திருக்கவங்கெல்லாம் இந்த தோசை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. அவங்க தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். தோசை நல்லா இதாகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இந்த ஓரங்களில் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்துச்சுங்க. இந்த அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். சோயானா அம்மன் பச்சரிசி தோசை ரெடி. கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியோ இல்லை உங்களுக்கு தக்காளி சட்னியோ, எந்த சட்னினாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது ரிச்சி? சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது ரிச்சி? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்குதா ருச்சி? என் பையனுக்கு அந்த தோசை ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது.
கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. பயப்படவே தேவையில்லை. இதில் பால் வருமே எப்பரா தோசை செய்கிறது அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. ஃபுல்லாக க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா, அந்த இலையை மட்டும் பறித்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் தான் தோசை செய்கிறாரு. திருப்பி போடுங்க. எப்படி போச்சு? வெரி குட். இருக்கட்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மன் பச்சரிசியில் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.